SSG செய்திகள் வாசிப்பது கீதா. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி 12வது வார்டில் பாண்டியன் தெரு பகுதியில் வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மற்றும் மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் ஜே சண்முகம், துணைத் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் மற்றும் கழக பெண் தோழர்களுடன் வீடு வீடாக சென்று பெண்களிடம் வெல்லும் தமிழ் பெண்கள் கையேடு வழங்கி அவர்களிடம் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தில் பயன்பெற்றுள்ளார்களா என்பது குறித்தும், பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு அரசின் ஊக்கத்தொகை உள்ளிட்ட அனைத்து நலத்திட்டங்களும் சென்று சேர்கிறதா என்றும் கேட்டறிந்தனர். மேலும் ஒரு சில குடும்பத்தில் கழக பெண் தோழர்களை வீட்டுக்குள் அமர வைத்து தமிழக முதல்வர் திட்டத்தினை அவர்களே நேரில் சொல்லும் போது தமிழக முதல்வரின் திட்டங்களை வீடு வீடாக சென்றுள்ளதை பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் வெல்லும் தமிழ் பெண்கள் கையேட்டினை பெற்றுக்கொண்டு தங்கள் இல்லங்களில் கழகத்தின் முதலமைச்சர் படம் கொண்ட ஸ்டிக்கரையும் ஒட்டும்படி கேட்டுக்கொண்டனர். மேலும் கையேடில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து தமிழக அரசின் திட்டங்களையும் பெண்கள் தெரிந்து கொண்டனர். இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்தை உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், ஸ்டாலின்னா ஸ்டாலின்னா. நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லம், கலைஞரின் கனவு இல்லம், தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம், இன்னுயிர் காப்போம். ஒன்னா நம்ம சேர்க்கும் சக்தி யாரு, ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு, உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு, சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு. கட்சி நாம வாழும் மண்ணுக்கு பெரு வச்ச கட்சி, துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி, எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சு வச்ச கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும். எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு.